வெல்கம் ஸ்டூடெண்ட். ஐ எம் கணேசன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா இன்டகிரேஷன் பை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட். ஸோ கொடுத்துருக்க ரேஷனல் ஃபங்க்ஷனை இன்டகிரல் பண்ண போகிறோம், அது பார்ஷியல் ஃப்ராக்ஷனை யூஸ் பண்ணி. அதாவது பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ரேஷனல் ஃபங்க்ஷன் டினாமினேட்டர் வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சா, இல்லை அவங்களே ஃபேக்டரைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைப் என்ன சொல்கிறேன்னா பி ஆஃப் எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பி. இப்போ இதில் எல்லாம் பி ஆஃப் எக்ஸ் நியூமரேட்டர் என்னன்னா அது ஒரு பாலினாமியல். ஆனால் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா டினாமினேட்டரை விட டிகிரி கம்மியாக இருக்கணும். ஸோ இது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன். அது மாதிரி இருந்தால் தான் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ண முடியும். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் சம் போடும்போது இதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நம்ம கேஷுவலாக தெரிஞ்சுட்டா போதும். பி ஆஃப் எக்ஸ் வந்து ஒரு பாலினாமியல், ஒரு ஃபங்க்ஷன். ஸோ பி ஆஃப் எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பி அப்படின்னு இருந்தால் ஏ பை எக்ஸ் மைனஸ் ஏ பிளஸ் பி பை எக்ஸ் மைனஸ் பி அப்படின்னு எழுதலாம். இதில் நான் எக்ஸ் மைனஸ் ஏ எக்ஸ் மைனஸ் பி கொடுத்துட்டதுனால அப்படிதான் இருக்கணும் அவசியம் இல்லை. அது எக்ஸ் பிளஸ் ஏ எக்ஸ் பிளஸ் பியில் கூட இருக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் அண்ட் நான் லீனியர் அப்படின்னு நான் சொல்கிறேன். லீனியர்னா என்னன்னா டிகிரி 1 இருந்தால் லீனியர். இப்போ இந்த ஃபேக்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் ஃபேக்டர். எக்ஸ் மைனஸ் ஏ வந்து ஒரு லீனியர், ஏன்னா அதோட டிகிரி வந்து 1. அப்போ அதை மாதிரி இதுவும் லீனியர் அதுவும் லீனியர் அப்படின்னா இதை நார்மலாக பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணிடலாம். ஏ பை பி பை அப்படின்னு போட்டு பண்ணிடலாம். டைப் 2 என்னன்னா 3 லீனியர் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதாவது டினாமினேட்டர்ல எக்ஸ் மைனஸ் ஏ ஒரு லீனியர் ஃபேக்டர், எக்ஸ் மைனஸ் பி அனதர் லீனியர் ஃபேக்டர், எக்ஸ் மைனஸ் சி தேர்ட் லீனியர் ஃபேக்டர். மூணுமே லீனியர் ஃபேக்டர் இருக்குன்னா இப்போ ஏ பை எக்ஸ் மைனஸ் ஏ பிளஸ் பி பை எக்ஸ் மைனஸ் பி பிளஸ் சி பை எக்ஸ் மைனஸ் சி அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ மூணாவது டைப் என்னன்னா ஒரு நான் லீனியரை இன்க்ளூட் பண்றேன். என்ன நான் லீனியர் பார்த்தீங்கன்னா இப்போ இது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் தான், ஏன்னா இதோட டிகிரி 1. ஆனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், அப்போ டிகிரி வந்து 2. அப்போ 1 கிடையாது, மோர் தென் 1னாவே அது நான் லீனியர். சரிங்களா? அப்போ டைப் 3ல வந்து ஒரு லீனியரும் ஒரு நான் லீனியர் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கிறேன். பி ஆஃப் எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து லீனியர் தானே, அதனால அது ஏ பை எக்ஸ் மைனஸ் ஏன்னு போட்டுக்கோங்க வழக்கம் போல. ரெண்டாவதுல இருக்க நான் லீனியர் எப்படி போடணும் அப்படின்னா பவர் 2 இருந்தா பவர் இல்லாம ஒரு வாட்டி, பவரோட ஒரு வாட்டி, அவ்வளவுதான். ஸோ இதான் வந்து நான் லீனியரை இந்த டீல் பண்றது. பவர் 2 இருக்கும்போது என்ன பண்றீங்க, பவர் இல்லாம ஒரு வாட்டி, பவரோட ஒரு வாட்டி. இப்போ பவர் 3 இருந்தா பவர் இல்லாம ஒரு வாட்டி, ஸ்கொயரோட ஒரு வாட்டி, கியூபோட ஒரு வாட்டி. கியூப்ல ரொம்ப ரேர் தான், இது வரைக்கும் அதிகமாக கேட்டது கிடையாது. மேக்ஸிமம் ஸ்கொயர் வரைக்கும் தான் கேட்குறாங்க. ஸோ அதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுதான் வந்து டைப் 3. அப்போ டைப் 4 என்னன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா நான் லீனியர். ஃபர்ஸ்ட் நான் லீனியர் கொடுத்துருக்கேன், ரெண்டாவது லீனியர் கொடுத்துருக்கேன். நான் இங்க லீனியர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். அந்த நான் லீனியருக்கும் இதுக்குள்ள டிஃபரெண்ட் என்னன்னா அதுல பவர் வந்து வெளியில இருக்கு, இதுல பவர் வந்து உள்ள இருக்கு. அப்ப நம்ம இதுக்கு ஒன்று ஆரம்பிச்சலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைப் நான் லீனியர், இது செகண்ட் டைப் நான் லீனியர் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு பர்பஸ்க்காக சொல்றேன். அப்போ ஸ்கொயர் வந்து உள்ள இருந்துச்சுன்னா அதை ஏஎக்ஸ் பிளஸ் பி அப்படின்னு எழுதணும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்றேன், ஏஎக்ஸ் பிளஸ் பி பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் தானே, அது வழக்கமா போடுற மாதிரி சி பை எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த மாதிரி 4 டைப் ஆஃப் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் இருக்கு. இதை வச்சு நம்ம எந்த சம் எடுத்துக்கிட்டாலும் மோஸ்ட்லி இதுக்குள்ளதான் நம்ம டீல் பண்ணுவோம். அதை வச்சு நம்ம சம் போடலாம். சரிங்களா? இப்போ இந்த டாபிக்கு தேவையான இன்டெக்ரல் ஃபார்முலாவை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இன்டெக்ரல்ல நிறைய ஃபார்முலா இருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுக்குறேன் பிடிஎஃப்க்கு. பட் நம்ம எல்லா ஃபார்முலா இந்த டாபிக் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த டாபிக்கு தேவையான ஃபார்முலா மட்டும் நான் லிஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ அதை நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்டெக்ரல் 1 by x dx, அதாவது dx by x. இது எல்லாருக்கும் தெரியும். இன்டெக்ரல் 1 by x இன்டெகிரல் பண்ணா log x தெரியும்ல, log mod x. இந்த ஃபார்முலா தேவைப்படும். ஆனா இந்த ஃபார்முலா டைரக்டா தேவைப்படாது. இது எப்படி தேவைப்படும்னா நிறைய இடத்துல நம்மளுக்கு எங்க ஒரு என்ன வரும்னா இன்டெக்ரல் dx by x minus a இல்ல x plus a அது மாதிரி தான் வரும். மைனஸ் பல x minus 2 கூட வரும். சரிங்களா? இந்த மாதிரி வந்தா என்ன செய்யணும்னா log of mod x minus a அப்படின்றது. இந்த ஃபார்முலா வந்து அடிக்கடி இந்த டாபிக்ல வரும். சரிங்களா? அடுத்தது ஃபார்முலா என்ன தேவைப்படும்னா இன்டெக்ரல் dx by x ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். இது வந்து அடிக்கடி வரும். இது என்னன்னா 1 by a tan inverse of x by a plus c. ஸோ இந்த ஃபார்முலா வந்து அடிக்கடி வரும். அடுத்த ஃபார்முலா என்ன வரும்னா இது வந்து கண்டிப்பா வரும். இன்டெக்ரல் dx by x ஸ்கொயர். இது நீங்க ஃபார்முலாவா டைரக்டா படிச்சிருக்க மாட்டீங்க, பட் இதை யூஸ் பண்ணணும். -1 by x. ஆக்சுவலி இந்த ஃபார்முலா டைரக்டா வராது, கொஞ்சம் இன்டைரக்டா எப்படி வரும்னா இன்டெக்ரல்
dx by x minus a the whole square அப்படின்னு வரும். ஸோ நீங்க என்ன யூஸ் பண்ணணும்னா -1 by x minus a அப்படின்னு யூஸ் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்முலா எது வரும்னா இன்டகிரல் f dash of x divided by f of x. இதுக்கான ஃபார்முலா உங்களுக்கே தெரியும், log mod f of x. log mod f of x. ஸோ இந்த ஃபார்முலா கூட டைரக்டா வராது, கொஞ்சம் இன்டைரக்டா எப்படி வரும்ன்றது நான் இங்க சொல்லிடுறேன். நான் அங்க போடும்போது உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். இன்டகிரல் x by x ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். அது a ஸ்கொயர் பதிலா ஏதோ ஒரு நம்பர் வரும்னு வச்சுக்கோங்க. இப்போ இப்படி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 2x. ஏன்னா a ஸ்கொயர் பண்ணா 0, x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x. ஆனா மேல எக்ஸ் தான் இருக்கு, என்ன இல்ல? 2 இல்ல. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா இந்த மாதிரி வந்துச்சுன்னா 2வால டிவைட் பண்ணி 2வால மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இப்படி மல்டிப்ளை பண்ண பிறகு உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணா இப்ப நியூமரேட்டர் வருது. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? log ஆஃப் டினாமினேட்டர். இத மாதிரி தான் உங்களுக்கு இந்த டாபிக்ல வரும் அதிகமா. சரிங்களா? ஸோ ஓவரால் இந்த டாபிக்ல வரக்கூடிய இன்டெக்ரல் ஃபார்ம்ல நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் நல்லா தரவா பார்த்துக்கிட்டீங்கன்னா பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே, நான் இதை பேஸ் பண்ணி சம் 1 by 1 நம்ம பார்க்கலாம் வாங்க.